வணக்கம். நாலடியார் பாடல் எண் 286. உள்கூர் பசியால் உளை நசை சென்றார்கட்கு உள்ளூர் இருந்தும் ஒன்று ஆற்றாதால் உள்ளூர் இருந்து உயிர் கொன்னே கழியாது தான் போய் விருந்தினன் ஆதலே நன்று. உள்கூர் பசி அப்படின்னா, உள்னா வயிற்றினுள்ளே, கூர்னா மிகுந்த, பசியால் அப்படின்னா பசியினாலே, அவன் வயிற்றுக்குள்ள கொடுமையான பசி, அந்த பசியினால் என்ன பண்ணுறான் பாருங்க. உள்கூர் பசியால் உளை நசை சென்றார்க்கு. நசைனா விருப்பம், இங்கே அளபெடுத்திருக்கு. ஏன்னா இதுக்கு பேர் சொல்லிசை அளபெடை. அது விரும்பி என்று ஒரு வினையச்சமாக அதை மாற்றுவதற்கு வேண்டி சொல்லிசை அளபடை கொடுத்தார். உளை நசை, அதாவது தன்னிடத்திலே விரும்பி சென்றார்க்கு, வந்து சேர்ந்தவர்களுக்கு. அதாவது இவனே பசியோடு இருக்கிறான், இவனை தேடி பசியால் உளை நசை சென்றார்க்கு. இவங்கிட்ட வர்றாங்க, எனக்கு ஏதாவது கொடுங்க, ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு வந்து சேர்ந்தவர்களுக்கு. இவன் சொந்த ஊர்லேயே இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் உள்ளூரில் இருந்தும், இவன் உள்ள ஊர்லேயே இருக்கிறான், இருந்தாலும் கூட ஒன்று ஆற்றாதான். அவன் சொந்த தான் பிறந்து வாழ்வதாகிய இந்த உள்ளூரிலேயே இருந்தாலும் ஒன்றும் ஆற்றாதான், ஒரு உதவியேனும் செய்ய முடியாத ஒரு வறுமை நிலையில் உள்ளவன் உள்ளூர் இருந்து கொன்னே கழியாது. அந்த நீ சொந்த ஊர்லேருந்து என்ன பண்ண போகிற? யாராவது ஒருத்தன் வறுமையில் வந்தால் அவனுக்கு ஒரு உதவியுமே செய்ய முடியல, ஏன்னா நீயே பசியோடு கிடக்கிற. அப்படி அந்த சொந்த ஊர்லேயே இருந்து வீணே காலத்தை கழியாமல், கொன்னே கழியாது, கொன்னேனா வீணாக கழிக்காமல் தான் போய் விருந்தினனாதலே நன்று. அப்படின்னா நீ பேசாமல் இன்னொரு வீட்டுக்கு, இன்னொரு ஊருக்கு எதனா போய் நீ விருந்தாளி ஆகிவிடுவே நல்லது. அதாவது வேறொரு மனிதனிடம் போய் நீ யாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவர் தான் பிறந்து வளர்ந்துள்ள ஊரிலே இருந்தும் பசி மிகுதியால் உணவு பெற விரும்பி தன்னிடம் வந்தவர்களுக்கு ஓருதவியும் செய்ய முடியாமல் இருக்கும் அந்த ஏழை அந்த ஊரில் இருந்து வீணே வாழ்நாளை போக்கி இழிவடைவதை காட்டிலும் வேறு ஊருக்கு சென்று ஒருவனிடம் பொருள் இறந்து பிழைப்பது நல்லதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் சொல்கிறாரு. இதனால் என்ன சொல்கிறாருன்னா, இறந்து உண்பவனை காட்டிலும் வறுமை உடையவன் மிகவும், அந்த வறுமை உடையவனுடைய நிலை மிகவும் இழிந்த நிலை என்பது கூறப்படுகிறது.